Hebron Ministries. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராயிருக்கிறார். அதற்கு உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த வாரங்களில் ஒரு மிஷனரி ஜேர்னி, மிஷனரி ஊழியத்தை குறித்து ஆண்டவர் தேவன் சுவிசேஷ பாரம் நமக்கு வர வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது நம்ம வாசிப்போம். 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் ஆண்டவர் அந்த வசனங்களை ஒரு 3 வசனங்களை வாசிப்போம். பிறகு தேவனுடைய வசனங்களுக்கு நேராய் 2 கொரிந்தியர் 3:1-2 வாசிப்போம். எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல, அல்லது சிலருக்கு வேண்டியதா இருக்கிறது போல உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும், உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்பவும், உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும், உங்களிடத்தில் உபசார நிருபங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு வேண்டியதோ எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், எங்கள் இருதயங்களே எழுதப்பட்டும், சகல மனுஷராலே அறிந்து வாசிக்கப்பட்டும் சகல மனுஷாலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. எங்கள் நிருபம் நீங்கள் தான். You are our epistle written in our hearts, known and read by all men. ஆண்டவர் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில் 4 பகுதிகள் மிக மிக முக்கியமான பகுதிகள். ஒன்று, இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன? நியூ கவர்னன்ட் மினிஸ்டர்ஸ். ஆண்டவர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. நிறைய பேர் சபையில் உங்களை பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சண்டே கிளாஸ் எடுக்கிறேன் பாஸ்டர், உமன்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிறேன், மென்ஸ் ஃபெலோஷிப்பில் இருக்கிறேன், பிறகு கொயரில் இருக்கிறேன் பாஸ்டர். இப்படி நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த ஊழியத்தை சொல்லுவீங்க. அப்போ உங்களை பார்த்து அடுத்த இப்போ சொல்லணும்னா நாங்கள் உங்களுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும், நாங்கள்லாம் நியூ கவர்னன்ட் மினிஸ்டர்ஸ், புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? புது வேர்டு, புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தேவன் புதிய உடன்படிக்கை என்ன சொல்றாரு? தன்னுடைய இது ரத்தத்தை திராட்சசமாக குடின்றாரு, தன்னுடைய சரீரத்தை அப்பமாப்பு செய்யுங்கன்னு சொல்கிறார். அதுதான் புதிய உடன்படிக்கை. ஹல்லேலூயா. மனுஷனோட ஒரு உடன்படிக்கையை கர்த்தர், ஆபிரகாமு போட்ட உடன்படிக்கை வேறு, இயேசு போட்ட உடன்படிக்கை வேறு. ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை. அதில் இருந்து சுவிசேஷ 12 சீஷர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை எல்லா இடங்களிலும் கட்டி எழுப்புகிறார். இயேசு என்ன காரியங்களை சொல்லி கொடுத்தாரோ அந்த காரியங்கள்லாம் அவர்கள் முற்படுகிறத பார்க்க முடியும். 4 காரியங்களை இதில் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு. 1, எக்ஸால்டேஷன். ஊழியத்தில் வருகிற புகழ்ச்சியை நீ விரும்பக்கூடாது என்று பவுல் நமக்கு கற்றுத்தரான். கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது, நான் எல்லாராலும் மெச்சிக்கொள்ளப்படுவதற்காக ஊழியம் செய்கிறானா, இல்லை நீங்களை உபசரிப்பதற்காக நான் ஊழியம் செய்கிறானா என்று. எக்ஸால்டேஷன்னா மெச்சிக்கொள்ளப்படுதல், எக்ஸால்டேஷன், ப்ரைஸ், அப்படி புகழ்ச்சிக்காக ஊழியம் செய்யக்கூடாது என்பதை அவன் நமக்கு கற்றுத்தருகிறான். 2வது, மோட்டிவேஷன். அந்த ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டும்? அநேகர் நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்று அவன் கற்றுத்தரான். கொரிந்து சபையை நல்லா உற்சாகப்படுத்துகிறான், ஊக்கப்படுத்துகிறான் என்பதை பார்க்க முடிகிறது. 3வது காரியம், ஆண்டவர் சொல்லித்தருக்கிற ரெசல்யூஷன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அண்டு அவன் அது காரியங்களை கற்றுத்தருகின்றான். 4வது காரியம், எல்லாரும் ஆண்டவருடைய ஃபவுண்டேஷன் இல்லாமல் எதையும் செய்யக்கூடாது. அவர் தான் நமக்கு ஃபவுண்டேஷன், அவர் தான் நமக்கு அஸ்திபாரமாக இருக்கிறார். அவரே இல்லாமல் அஸ்திபாரம் இல்லை என்பதை மிக அழகாக நேர்த்தியாக 4 காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறதை பார்க்க முடியுது. அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் காரியத்தில் பாருங்கள், எக்ஸால்டேஷன். புகழ்ச்சியை விரும்பக்கூடாது என்று அவன் நம்மிடத்தில் அநேக காரியங்களை கற்றுத்தருகிறத பார்க்க முடிகிறது. அங்கே வசனங்களை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை நாங்களே, are we beginning to prize ourselves again? எங்களை நாங்களே மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அப்படி கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கொரிந்து சபையாரே, நாங்கள் நல்லா ஊழியம் செய்கிறோம், எல்லா இடங்களிலும் கர்த்தர் எங்களை வெற்றி சிறக்கப்படுகிறோம், எல்லா இடங்களிலும் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த 2வது மிஷனரி ஜேர்னியில் பவுல் என்ன பண்ணுறான்? எங்கே போகிறான் அப்படின்னா கொரிந்து பட்டணத்துக்கு போகிறான். அங்கே ஒரு கொரிந்து சபை. அந்த நாட்களில் இப்போ மெட்ராஸில் நிறைய சர்ச்சஸ் இருக்குது. அந்த சர்ச்சஸ்க்கெல்லாம்
பேர் இருக்குது பார்த்தீங்களா. பக்கத்தில் பார்த்தா நம்ம இந்த ஏரியாவில் பின்கோடில் இங்கே ஒரு சிஎஸ்ஐ சபை இருக்குது, இசிஐ சபை இருக்குது, ரோமன் கத்தோலிக் சபை இருக்குது, பிறகு வந்து மெத்தடிஸ்ட் சபை இருக்குது, எப்ரோன் சபை இருக்குது. இப்படி ஒவ்வொரு சபை நிறைய சபை, அதனால பேர் மாறுது. அப்போ ஒரு ஊருக்கு ஒரு சபை தான் இருக்கும். அதனால் கொரிந்து சபை, எபேசி சபை, பிலதெல்பியா சபை, அப்புறம் வந்து என்னது எபேசி சபை, இப்படி சபைகள் ஒவ்வொரு ஊருக்கு ஒரு சபை இருக்கும். அதனால் என்ன பண்ணுறான், அந்த சபையினுடைய ஊர் பேரையே சபைக்கு பேராக வைத்து விடுகின்றான். அப்படி பார்க்கும் பொழுது தெசலோனிக்கா சபை அப்படி பார்த்தீங்களா, அப்புறம் கலாத்திய சபை, அப்புறம் ரோம சபை அப்படின்னு சபைகளை அவன் அந்த இடத்துல ஸ்தாபிக்கிறத பார்க்க முடிகிறது. அப்போது அந்த சபைகளை அவன் பார்க்கும் பொழுது அந்த காரியங்களை அவன் எழுதுகின்றான். இதுக்கு நம்ம நல்லா இது புரியணும்னா 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் வரணும். 2ஆம் அதிகாரத்தில் அவன் எழுதுறான் பாருங்க. எழுதும் பொழுது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அப்படின்னா அர்த்தம்னா, ஆண்டவர் எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாரோ அங்கெல்லாம் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ பெரிய அவன் வந்து என்னது சிறைச்சாலில் அடைக்க போகிறான், தொழுமத்தில் கட்டப்படுறான். ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவனை விடுதலை ஆக்கி விடுகிறார். பிறகு வந்து நிறைய இடங்களில் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவன் விடுதலை ஆகிறான். கடைசி கப்பல் சேர்த்துக்கு போகிறான், விடுதலை ஆகிறான். இப்படி எத்தனை இடங்களில் போனாலும் ஒரு இடத்துலையும் அவன் தோல்வி அடையவில்லை. அவனை கர்த்தர் வெற்றி சிறக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. அதை அந்த கொரிந்து சபைக்கு எழுதுறான். எழுதும்போது எப்படி எழுதுறான், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி. ஹல்லேலூயா. இவனுடைய அந்த கமிட்மெண்ட் பாருங்க, இவனுடைய டெடிகேஷன் பாருங்க. பவுல் அன்னைக்கு அவன் செய்த ஊழியம், 2000 வருஷத்துக்கு முன்னாடி செய்த ஊழியம், எத்தனை சபைகள் அவனை குறித்து பேசப்படுது, எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் பவுலை குறித்து பேசுகிறாங்க. ஒரு மனுஷன் வாழ்ந்து மரிப்பது தேவனுக்கு சித்தமல்ல, வாழ்ந்து தேவனுக்காக மரிப்பது தேவ சித்தம். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, வாழ்ந்து மரிக்கிறது தேவனுக்கு சித்தமல்ல, தேவனுக்காக மரிக்கிறது தான் சித்தம். ஹல்லேலூயா. அப்போ சரி, இங்கே அவன் சொல்லுகிற அருமையான காரியங்களை பேசுகிறான். அந்த பேசிட்டு கடைசி வசத்தில் சொல்கிறான் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை அவன் கற்றுத்தருகிறான். வருகிற கடைசி வசனம், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல். எங்க பாருங்க, அவன் சொல்றான் எப்படி வந்து அவன் ஊழியம் செய்கிறேன் என்பது வெற்றி சிறக்க பண்ணது மாத்திரமல்ல, எப்படி ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அநேகரை போலன்னா மற்றவங்க போல நாங்கள் ஊழியம் செய்யலை. அப்படின்னா நாங்கள் 12 சீஷர்கள் தேவனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி நாங்கள் ஊழியம் செய்கிறோம் அப்படின்னா, நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், தேவ வசனத்தை கலப்பாய் பேசாம. பால் இருக்குது, அந்த பாலில் என்ன பண்ணுறான், அவங்க சொல்கிறாங்க ஒரிஜினல் பாலை எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்களேன். நீங்கள் அம்மாமார்கள் இப்போ பால் கடையிலேருந்து வாங்குறீங்க, ஒரிஜினல் பாலை எப்படி கண்டுபிடிப்பீங்க? நான் உங்களுக்கு எனக்கு தெரியாதுமா, நான் சொல்கிறேன், நான் கவனிச்சதுனால சொல்கிறேன். ஒரு பால் இருக்குது, பால் வந்து நல்ல பாலாக கெட்ட பாலாக எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள்? பாலம் நீங்கள் பால் காய்ச்சும் பொழுது லைட்டாக எல்லோ கலர் வந்துச்சுன்னா அது ஒரிஜினல் மில்க்கு. ஹல்லேலூயா. இப்போ குடிச்சு கடவுள் தான் அவங்களும் காமந்து பண்ணியிருக்காரு. இவ்வளோ 4 காஃபி கொடுத்து நீங்கள் உயிரோடு இருக்கீங்கன்னா கடவுளுடைய சுத்த கிருபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ காரியம் இருக்குது. அதை பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறத பார்க்குறோம் ஆண்டவர். அப்போது கலப்படை எது வந்து ஒரிஜினல் என்று கண்டுபிடிக்க முடிகிறது. பயங்கரமாக இருக்குது. பிளாஸ்டிக் அரிசி கூட வந்துருச்சு பார்த்தீங்களா, என்ன பிளாஸ்டிக் முட்டை வந்துருச்சு. இவ்வளோ கலப்படங்கள் மோசமாக இருக்குது. அதே போல் வந்து பிரசங்கத்திலே கலப்பட பிரசங்கம் இருக்கலாம். கலப்பட இயேசுடைய வார்த்தைகளை மாற்றி பேசுது. எத்தனை பேருக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும்? பரவாயில்ல, நம்ம சர்ச்சில் நிறைய பேர். லேடிஸில் எத்தனை பேருக்கு ஓட்ட தெரியாது? அது சொல்லுங்கள். இது சைடு ஃபுல்லாகவே தெரியலையே, இந்த சைடு ஃபுல்லாகவே சைக்கிள் ஓட்ட தெரியல. சைக்கிள் ஓட்டுறது, நீச்சல் கற்றுக்கிறது, இது சின்ன வயசில் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. பரவாயில்ல. எத்தனை பேருக்கு ஸ்டாண்டு போட்டு ஓட்ட தெரியும்? எல்லாருக்கும் ஓட்ட தெரியும். எல்லாருக்கும் ஓட்ட தெரியும்ல, எல்லாருக்கும் ஸ்டாண்டு போட தெரியும். அப்போது சைக்கிள் ஓட்டுறதுன்றது ஒழுங்காக கற்றுக்கிட்டவ தான் சைக்கிள் ஒழுங்காக ஓட்டுவான். ஸ்டாண்டு போட்டு ஓட்டுறோம். இப்போ நம்ம மூவிலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே கீழே ஒரு ஸ்ப்ரிங் வச்சுருப்பான், அது இப்படி ஆடும் ஃப்ரண்ட்டில். அவர் என்ன பண்ணுவோம், இப்படி
இப்படி போவார். குதிரை ஓட்டுறதுன்னா அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங்கு கீழே உட்கார வச்சிடும். அந்த ஸ்ப்ரிங்கில் என்ன பண்ணும், இப்படி அப்படி பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். நீங்கள் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஷூட்டிங்கில் எப்படி பண்ணுறது பார்த்துருப்பான் பாருங்கள். உட்கார வச்சுட்டு குதிரை ஓட்டுறதுனா கையில் இந்த இதை கொடுத்துருவோம். இப்படி பண்ண அது எப்படியே போகிற மாதிரி குதிரை அதே மாதிரி எல்லாம் நேச்சுரலாக குதிரை போகிற மாதிரியே இருக்கும். அதே போல் அப்போது என்ன பவுல் சொல்ல வரான்னா, பெடலிங் அப்படின்னா நீங்கள் வேத வசனத்தை பேசும்பொழுது அது கலப்படமாக நாங்கள் என்ன பண்ண வேத வசனத்தை நாங்கள் கலப்படமாய் பேசுவதில்லை. ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் இப்போ கலப்படமான வசனங்களை பேசி மக்களை கெட்ட வழியில் இப்போ நடத்துறதை நம்ம எல்லாம் பார்க்குறோம். நிறைய இடங்களில் பயங்கர இந்த க்ரௌடை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, புது யுக்திகளை பாஸ்டர்ஸு கையாளுறாங்க. அப்போது இந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பாஸ்டர் தன்னை மாற்றி கொள்கிறாங்க. இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும், அந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த கேட்டால் அவன் சொல்கிறான், இது மாதிரி அவங்க அப்போ தான் நாங்கள் இப்படி போனால் தான் அவங்க என்ன ரட்சிப்புக்குள்ள அப்படின்னா. கிறிஸ்து என்பது ஒரு மனுஷன் தன்னுடைய செயல்களில் ரட்சிக்க, கிறிஸ்து அவனுக்குள் இருந்தால் தான் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வான். ரெண்டாவது, உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவினால் அவன் அறியப்பட்டு இருக்க வேண்டும். நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்க, எல்லாரும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. யார் ஏற்றுப்பா? உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் அவனை முன்குறித்திருக்க வேண்டும். அதாவது எப்படி ஊழியம் ஆரோனை போல அதே போல ஒரு விசுவாசி ரட்சிக்கப்படுறது. இந்த ஆலயத்தில் ஒருத்தவங்க உட்கார்றாங்கன்னா அது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி தேவன் அவனுடைய சித்தத்தில் முன்குறித்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது உங்களுக்கு அதோடைய பார்வை என்னன்னு தெரியாது. ஏன்னா பரலோக ராட்சியம் அவ்வளோ பெரிய பொக்கிஷமான ஒன்றாக கருதப்படுகிறது. பாக்கிய அப்போ அதை குறித்து தான் பார்க்குறோன். அவன் சொல்கிறான், நாங்கள் வேத வசனத்தை எப்படி பேசலையா, கலப்படமாக பேசக்கூடாது, வேத வசனத்தில் மாற்றி பேச. என்ன வேத வசனம் கற்பிக்குதோ அப்படிதான் நடக்க வேண்டும். 6000 வருஷங்களாய் அந்த வேத வசனம் போதிக்கிறதா கை கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு வேத வசனத்தை மாற்றக்கூடாது. அல்லேலூயா. சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி, இப்போ இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றக்கூடாது. அல்லேலூயா. ரெண்டாவது சொல்கிறான் பாருங்க, துப்புரவாகணும்னா பியூராக இருக்கணும். துப்புரவாக அப்படின்னா சின்சியாரிட்டி, உண்மையாக இருக்கணும். துப்புரவாக இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு போகிறது கூட என்ன பண்ணுறோம், தூசியை தட்டி போடுறோம். அப்போது நான் வர கூட ஒரு ஷர்ட்டு நான் அயர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்லா அயர்ன் பண்ணி முடிச்சிட்டேன். காலர் அயர்ன் பண்ணிட்டேன், கை எல்லாத்தையும் அயர்ன் பண்ணிட்டேன். கடைசியில் ஒரு சின்ன டாட்டு பின்னாடி இருக்குது. அப்போ மனசு சொல்லுது, போட்டுக்கோ மேலே தான் கோட்டு போட போறிய அப்படின்னு சொல்லுது. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கோட்டு தானே போட போகிறோம், அதுதான் அந்த டாட்டு மறைஞ்சிட போத, அதனால அப்படி போட்டேன். ஆனால் அப்படி எடுக்கிற மனசு சொல்லுது, நீ எல்லாம் ஒரு ஊழியக்காரனா அப்படின்னு. அடுத்த ஆண்டவர் ஆவியானவர், இது என்ன இருக்குது, நீ ஏன் அந்த ஒரு டாட்டுக்காக எதுக்கு ஒரு குற்ற உணவோடு இருக்கணும், அது தூக்கி போட்டு வேறு சட்டையாக இல்லை உனக்கு அப்படின்னு மறுபடியும் எடுத்து அயர்ன் பண்ணியாச்சேன்னு இல்லை, அது தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு ஷர்ட். அப்போ நம்மளுக்கு தெரியாமல் நடக்கலாம், தெரிஞ்சு ஒரு தவறை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்போது எப்படி இருக்கணும் வேண்டுமா, துப்புரவாய், சின்சியாரிட்டி, உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறான். அப்புறம் மூணாவது காரியம் என்ன சொல்கிறான், தேவனால் அருளப்பட்ட பிரகாரம். வேத வசனங்கள் எல்லாம் யாருக்கு, இதனால தேவன் கொடுத்தார். இந்த வேதத்தில் இருக்க வசனம் யார் எழுதின கதை கிடையாது, இதெல்லாம் ஸ்டோரிஸ் கிடையாது. குமுதம் ஆனந்த விகடனில் படிக்கிற ஸ்டோரி, கற்பனை கதைகள் கிடையாது. இந்த வேதவனத்தில் இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் நடந்த உண்மை சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கு. எத்தனை வருஷமா, 6000 வருஷம், 6000 இயர்ஸுடைய ரியல் ஸ்டோரி, உண்மை சம்பவம் எழுதப்பட்டிருக்கு. பொய் இல்லை, ஏமாத்துதல் இல்லை, மேன்ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, கையால் எழுதப்பட்ட காரியங்கள் இதில் இருக்கிறத பார்க்க முடிகிறது. ரொம்ப அருமையான காரியம். அப்போது தேவனால் அருளப்பட்டது என்பதை உணர வேண்டும் என்பதை அவன் உணர்கிறான். நாலாவது, கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். இப்போ வேத வசனத்தை யாரெல்லாம் நம்ம பேசுகிறோமோ கர்த்தர் நம்மை கவனிக்கிறார். பரிசுத்தவான்கள் ஒருவர் பரிசுக்கொள்வார்கள். கர்த்தர் அப்போ பேசுறதே பார்க்குறார். வேத வசனத்தை பேசும்போது நிச்சயமாக கவனிப்பார் அப்படின்ற உணர்வு யாருக்கு இருக்குது, இந்த பவுலுக்கு இருக்குது. அந்த பவுல் இருக்கிற உணர்வை என்ன பண்ணுறான், அந்த கொரிந்து சபைக்கு அவன் எடுத்து சொல்லுகின்றான்.
ரொம்ப அழகான காரியங்களை சொல்கிறான். பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்த்தா இதில் நீங்கள் அப்படியே பைபிளில் படிக்கிறீங்க, கொரிந்துன்னு போட்டிருக்கீங்க. அப்படி உடனே இப்போ நாங்கள்லாம் போகும்பொழுது எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த கொரிந்து பட்டணத்தில் சபை இன்னும் அப்படியே இடிஞ்சு போய் அப்படியே கிடக்குது. ஆங்கத்தில் தெசலோனிக்கே பட்டணம், பிலிப்பு பட்டணம், ரோமர் பட்டணம், எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன் கடவுள் கிருபையில். ஏத்தன்ஸுக்கு போயிருக்கேன், மேசிடோனியா போயிருக்கிறேன், ஸ்பார்டன் என்ற ஒரு சிட்டி எல்லாம் போயிருக்கோம். அந்த இடத்துல எல்லாம் பார்த்து அப்படியே நிஜமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆச்சரியமாக இருக்குது. பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் இருந்து எழுதப்பட்ட நிறைய இடங்களில் எழுதப்பட்ட பெரிய பொக்கிஷமாக இந்த பைபிள் ஆண்டவர் இதில் எழுதப்பட்ட மேன்ஸ்கிரிப்ட், கையால் எழுதப்பட்ட பிரதிகள் ஒன்றாக சேர்க்கப்படுகிறது. கற்பனை கதைகள் இதில் சேர்க்கப்படவில்லை. அதனால்தான் இந்த பைபிள் ரொம்ப பரிசுத்தமாக ஹோலி பைபிள் என்று சொல்லப்படுகிறத பார்க்க முடிகிறது. சரி, ஹோலி பைபிள், ஹோலி சிட்டி அப்படின்னு பார்க்குறோம். பற்றி அது மிக முக்கியம். சரி, இந்த வசனங்களை பார்த்து இப்போ அவன் எழுதுகிறான் பாருங்கள். அதனால் நான் எப்படி வாழ வேண்டும் அப்படின்பதை கொரிந்து சபைக்கு எழுதுகிறான். எப்படி எழுதுகிறான்? எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல், நாங்கள் எல்லா இடத்துல போய் ஊழியம் செய்கிறோம், போகிற இடங்களெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், எங்களை தேவன் கைவிடவே இல்லை, நிறைய அற்புதம் நடக்குது, மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்புறான், அநேக அற்புதங்கள் நடக்குது, சிறைச்சாலைகள் அசையுது, அப்படி அற்புதங்களை பார்க்குறான். அப்போ அவன் பாடுறான், கர்த்தர் ஒரு நாள் எங்களை வெட்கப்படுத்தவில்லை, அதனால் எங்களுக்கு மக்கள் என்னை புகழ்ச்சியாக பேசுவதை நாங்கள் எடுத்துக்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. எங்களை நாங்களே மறுபடியும் மெச்சிக்கொள்ள தொடங்குகிறோமோ அப்படின்னு கேட்குறான். நாங்கள் நானே ப்ரைஸ் பண்ணிக்கலான்னு விரும்புகிறோமா? இல்லையே. அல்லது சிலருக்கு வேண்டியதாக இருக்கிறது போல், சில பேருக்கு புகழ்ச்சின்னா ரொம்ப பிடிக்கும். இவ்வளோ நேரம் என்னப்பா பேசுகிறான், ஊரெல்லாம் பற்றி பேசுகிறான், என்னை பற்றி ஒரு வார்த்தை பேசல பாருவா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க பாருங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தலைவர்களாக என்ன பண்ணுவாங்க, முன்னே சொல்லுவாங்கப்பா இந்த மீட்டிங்கு வரேன், எனக்கு ஒரு 35 ஷால் போடணும், ஒரு 10 மாலை போடணும், 5 மெடல் கொடுக்கணும். முன்னாடியே ஒரு கணக்கு சொல்லுவாங்க. உடனே எல்லோரும் அப்படியே லைனில் நின்று டக்குன்னு கொண்டு வந்து ஷாலுகள்லாம் போடுவாங்க. அது சிலருக்கு பிடிக்கும்ன்றான். சில பேருக்கு அது பேர் ஊழியக்காரரை பற்றி சொல்கிறான். அது சிலருக்கு அந்த புகழ்ச்சின்னா ரொம்ப பிடிக்கும். வேண்டியதாக இருக்கிறது போல், அது போல் நான் இருக்கிறேன்னா அப்படின்னு கேட்குறான். 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, உங்களுக்கு உபசார நிருபங்களை அனுப்புவோம். உபசார நிருபங்களை அனுப்புவோம் அப்படின்னா இப்போ பவுல் கொரிந்துக்கு போகிறான். கொரிந்து போனேன், இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணு வந்த உடனே நீங்கள் எனக்கு பண்ணுறீங்க, எனக்கு மீன் குழம்பு வச்சு கொடுத்து அது இது எல்லாம் சாப்பாடெலாம் பிரியாணிலாம் பண்ணி நிறைய சாப்பாடெலாம் செஞ்சுருங்க, பண்ண எல்லாம் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்ச உடனே நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வீட்டுக்கு வந்துட்ட உடனே அந்த பாஸ்டர் பாரு, நம்ம வீட்டுக்கு அவ்வளோ செய்யண்டி, நம்ம ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது இல்லை? அது நம்ம எதிர்பார்ப்போம்ல, எல்லாரும் செய்கிறதானமா, தப்பு இல்லை. அப்படி நான் உபசார காரியங்களை நான் எதிர்பார்க்குறேன்னா, நீங்கள் செஞ்சீங்க என்ன எதிர்பார்க்குறேன்னா, அப்படி அடுத்த கொஸ்டின். 3வது கொஸ்டின். 4வது கொஸ்டின் சொல்கிற பாருங்க, உங்களிடத்தில் உபசார நிமிடங்களை பெற்றுக்கொள்ளும் எங்களுக்கு வேண்டியதா அப்படின்னு அர்த்தம். நான் வந்தேனே, எனக்கு இதெல்லாம் செஞ்சியே அப்படின்னு ஒன்று நான் அப்ரிஷியேட் பண்ணாமல் விட்டுட்டா அது நல்லா இருக்காது. அப்போ நம்ம அப்படி சொல்லி அதை நான் எதிர்பார்க்குறேன்னா, இப்படி ஒரு ஊழியக்காரன் எப்படியாய் வாழ வேண்டும். வெற்றி சிறக்கப்பட்டார், ஊழியம் செய்கிறான், தன் உயிரை அடமானம் வச்சு ஊழியம் செய்கிறான். ஆனால் எதையும் அவன் எதிர்பார்க்காக, ஹிடன் அஜெண்டான்னு சொல்லுவாங்க, எதையும் எதிர்பார்க்காம அவன் ஊழியம் செய்கிறான். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனங்களை ஆண்டவர் தேவன், இந்த வார்த்தைகளை வசனங்களை தேவன் நமக்காக கொடுத்து நம்மை அவன் தகுதிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இப்போ அன்றைக்கு அவன் பாடுபடாமல் இருந்தால் இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளையாக ஆயிருக்க முடியுமா? இன்றைக்கி ஆலயத்தில் உட்காந்து அவனுடைய வார்த்தைகள் வசனங்கள் எவ்வளோ அருமையாக கிரியை செய்கிறது. எத்தனை லட்சம் பேர், எத்தனை கோடி பேர் பவுலுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறார்கள். அது எவ்வளோ அதிகமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. சரி, தேவன் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக. 2வது பாயிண்ட் போயிடும்.